மீட்கணுங்கிற ஒரே கோரிக்கையா இருக்கு. இது மீனவர்களுடைய வாழ்வாதாரம். ஆனா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து உடனே ரத்து செய்யதான் சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு ரத்து செய்யும் போது இது ஒரு மீனவர்களுடைய வாழ்வாதாரம், இதையும் ரத்து செய்ய முடியுமா? இல்ல, கச்சத்தீவு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கட்சிகளுடைய பிரதான ஒரு சொல்லாடல். தேர்தல் நேரத்துக்கான ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுற பொருள் மாதிரி அந்த கச்சத்தீவை பார்க்குறாங்க. கச்சத்தீவு என்பது தமிழக மக்களுடைய சொத்து, ராமநாதபுரம் மன்னருடைய சொத்து. அதை தூக்கி கொடுக்குற அதிகாரமே இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது பாருங்களேன், எல்லா பிரதான கட்சிகளும் சொல்ற ஒரு காமன் டேர்மா மாறிடுச்சு கச்சத்தீவு மீட்புங்கிறது. ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு இல்லை, யாரை கேட்டு கொடுத்தீங்கிற கேள்விக்கும் விடை இல்லை, யாரோட சொத்தை யார் தூக்கி கொடுக்கறதுன்ற கேள்விக்கும் விடை இல்லை. அப்போ இருக்கும்போது கொடுத்தது தான் ஒரு பக்கமும், இல்லை கொடுத்தது திருப்பி எடுக்கணும்னு ஒரு பக்கமும், இந்த மாதிரியான சொல்லாடல்கள் தான் போயிட்டு இருக்கே தவிர அது எங்களுடைய உரிமை. இந்த மண்ணுடைய இல்லை சினிமா டயலாக்லாம் சொல்லுவாங்களே, ஒரு பிடி மண்ணை கூட இங்கேருந்து அயலான் கொண்டு போனாங்க, விட மாட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு தீவை கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த தீவு அதிகமாக போனதுனால அந்த பகுதியினுடைய, அதாவது இலங்கையினுடைய கடல் எல்லை அதிகமாகிடுச்சு, தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லை சுருங்கிடுச்சு. இது மட்டும், இந்த மீட்பு மட்டும் இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையை தீர்க்குமானா அதுவும் இல்லை. கச்சத்தீவு மீட்பு என்பது எங்களுடைய உரிமை மீட்பு, எங்களுடைய தாயகத்தினுடைய ஒரு பங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை மீட்கணும், அது வந்து கட்டாயம். அதே நேரம் கச்சத்தீவு மீட்பு மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திடாது. இதை தாண்டி மீன்பிடி முறைமைகளில், கடலோர பங்கீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது. இதை இந்திய அரசாங்கம் ஒரு பொருட்டாவே கருதலை. இந்த செய்திகளே இந்திய அரசாங்கத்தினுடைய செவிக்கு எப்படி போகுதுன்னே தெரியல. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போகுதா? ஏன்னா இலங்கைக்கு போகிறாங்க, இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு போகிறாங்க, அங்கே போய் என்ன பேசுவாங்க, இல்லை அந்த அமைச்சர்களோடு சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க? ஏற்கனவே கடலோர மக்கள் வந்து அங்கே பாதிக்கப்பட்டு, பிடிக்கப்பட்டு, படகுகள் பிடிக்கப்பட்டு, ஏன் குண்டடிப்பட்ட மக்கள் கூட அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிய சிகிச்சை அல்லது விடுதலை படகுகள் பறித்து வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு முறையான தீர்வு எட்டப்படவே இல்லை. நீங்கள் தினசரி செய்தித்தாளை திறந்தீங்க அப்படின்னா 4 படகு பிடிப்பட்டது, 20 மீனவர்கள் பிடிப்பட்டாங்க, இது ஒரு செய்தியாக போயிட்டுருக்கே தவிர இது இங்கே இருக்கிற மக்களும் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் தான், இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான்ன்ற பார்வை இந்திய அரசாங்கத்துக்கும் இல்லை, தமிழக அரசாங்கத்துக்கும் இல்லை. ஒன்றுமே குழுவெல்லாம் அமைக்கவே தேவையில்லைண்ணே. நீங்கள் இந்த குழுக்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி அமைக்கப்பட்ட குழுக்கள் செய்த வேலைகளோட பட்டியலை மட்டும் சொல்லுங்களேன். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். எதற்காக கச்சத்தீவை கொடுத்தீங்க? இல்லை இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம தேடவே தேவையில்லை. ஒரு நாடு, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்கிற அதிகாரம் மிகுந்த மத்திய அரசு உடனடியாக ஒரு அதிகாரத்தை பிரயோகம் பண்ணி, இல்லைங்க எங்கள் மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க, நான் கச்சத்தீவை மீட்டு இது என் நிலம் கொடுத்தேன், இவ்வளோ நாள் வச்சுருந்துட்டீங்க, போதும் கொடுங்கன்னு திருப்பி எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? இது நட்பு நாடு. நீங்கள் சொன்னால் அவங்களே கொடுத்துட்டு போகிற அளவுக்கு தான் இருக்காங்க. பொருளாதாரத்தையும் சரி எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை. அவங்கள்ட்டேருந்து இந்த கச்சத்தீவை மீட்கிறதுல என்ன பிரச்சனை? இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக அந்த நேரத்துக்கான கையாளக்கூடிய ஒரு பொருளாகத்தான் கச்சத்தீவு பார்க்கப்படுதே தவிர இது நிரந்தர தீர்வு எட்டப்படணும், கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும், இது என் மண்ணினுடைய உரிமை, எங்களுக்கான உரிமை மட்டும் இல்லை, தமிழக அரசுக்கான உரிமையும் தான் அந்த நிலம், இது இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கான நிலமும் தான் அந்த நிலம் அப்படிங்கிற பார்வை குறைஞ்சதுனால தான் இதனுடைய விளைவு இப்படியே இருக்குது.